ஆண்களுக்கு பாதுகாப்பு சங்கம் வைக்கணும் அப்படிங்கிற எங்க தேவை உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் அடிமைப்பட்டிருந்ததாக இருந்துச்சு. அப்புறம் பெண்கள் சமநிலைக்கு வந்தாங்க. இப்போ பெண்கள் வந்து சட்டம் பெண்களுக்கு சாதகமாக இருக்குது. அனைத்து விதமான சட்டங்களும் பெண்கள் என்ன நினைச்சாலும் ஒரு ஆணை அடிமை சட்டத்தின் துணை கொண்டு அடிமைப்படுத்தி விடலாங்கிற நிலைக்கு வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபால்ஸ் கேஸ் எல்லா விதத்துலையும் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒரு கணவன்கிறவன் கணவன் மட்டும் இல்லாமல் கணவன் சார்ந்த குடும்பம் மொத்தமும் பாதிக்கப்படுது. அந்த கட்டத்தில் வந்து அந்த பெண்ணின் மனநிலை வந்து அந்த ஆணை வந்து நம்ம நினைத்தால் அடிமைப்படுத்தி விடலாம் என்ற மனநிலையில் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பதற்காக சட்டம் தேவை, சங்கம் தேவை. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த மாரி கேஸ் இப்போ ஒரு ஆண்கள வந்து அடிமைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, எந்த மாரி கேஸ் நீங்க சொல்றீங்க? நீங்க முன்னாடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுரி கேஸஸ் எடுத்திங்கன்னா அதுலேயுமே எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே போட்டிருப்பாங்க. இப்போ வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் போடுறாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ்லேயுமே வெளிநாட்டில் இருக்கிறவங்களே சேர்த்து விட்றாங்க. அவங்களுக்கும் சம்மன் போகுது, அவங்களே வர வைக்கிறவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு மேரேஜ் பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க கூட அவங்கள எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க சகோதரி இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவங்களே இதில் சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக இவன் வந்து மனைவி சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறான்.